வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ன செய்தாலும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது என கூறி சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் அமைதிக்காக பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படும். இந்த விருதுகளை நார்வேயின் நோபல் குழு வழங்குகிறது. சில ஆண்டுகளாக ட்ரம்ப் உலக அமைதிக்கு தனது பங்களிப்பு இருப்பதாக தொடர் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் தற்போது அவரது வெளிப்படையான ஏமாற்றம் கவனம் பெற்றுள்ளது. இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், காங்கோ, ருவாண்டா நாடுகளுக்கிடையிலான பல வருட வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் இணைந்து ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். இதன் கீழ் ருவாண்டா மற்றும் காங்கோவின் பிரதிநிதிகள் வாஷிங்டனில் உடன்படிக்கையில் கையெழுத்திட உள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் நிலை, எகிப்து, எத்தியோப்பியா இடையிலான தண்ணீர் விவகாரம், ஆபிரகாம் ஒப்பந்தங்கள், ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான் சூழ்நிலைகள் என பல அமைதி பிரச்சினைகளில் தாம் செய்த பங்களிப்புகள் போதுமானது என்றாலும் நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லை என அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மக்கள் உண்மையை நன்கு அறிவார்கள், எனக்கு அதுதான் முக்கியம் என்று அவருக்கு அவரே ஆறுதல் தெரிவித்துள்ளார்.